தர்கா வழிபாட்டில் உள்ளவரின் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளலாமா? அதாவது கபருடைய இடத்திலே போய் அவர்களுக்கு இஸ்லாத்தில் இணை வைப்பான செயல்கள் என்று கருதப்படக்கூடிய செயல்பாடுகளை யாரெல்லாம் செய்கிறார்களோ அந்த கபருள்ளவர்களுக்கு நேர்ச்சை வைக்கிறது, அங்கே போய் சுஜூது செய்கிறது, அங்கே போய் பிரார்த்தனை செய்கிறது, இது போன்றவைகளை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் ஷிர்க்குடைய செயல்பாட்டில் இருக்கிறாங்க, ஷிர்க் செய்கிறாங்க. ஷிர்க் செய்கின்றவர்களுக்கு நாம் பாவ மன்னிப்பு தேடுவது, அவர்களுக்கு தொழுவிப்பது, அவர்களுடைய தொழுகையில் கலந்து கொள்வது எல்லாமே தடையான ஒரு அம்சம். காரணம், இந்த இடத்துல நம்ம அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவரா அல்லது இஸ்லாமிய அடிப்படையில் எப்படி வாழ்கின்றவர் என்ற பகுதியை நம்ம பார்க்குறது அல்ல. இந்த இடத்துல மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு அம்சம், ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறவர் என்பதல்ல, இணை வைக்கிறார் அப்படின்றதான். எங்களுக்குள்ள கடமை என்னன்னு சொன்னால், இணை வைக்கின்றவரை அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான் என்ற குர்ஆன் வசனத்தை நாங்கள் பார்க்குறோம். எனவே இணை வைக்கின்ற ஒரு செயல்பாடு எப்படி நம்ம ஒருத்தர் உது இல்லாட்டி பின்னால் தொழ மாட்டோமோ அதே மாதிரி தான் இணை வைக்கின்ற ஒரு செயல்பாடு மிக மோசமான ஒரு செயல்பாடு. அதனால தான் நம்ம பின்னால் தொழுவது கூட இல்லை அவருக்கு பின்னால். எனவே இணை வைக்கின்றவருக்கு பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது என்கின்ற நேரத்தில் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளல், அவருடைய ஜனாசாவில் தொழுவித்தல் எல்லாமே எங்களுக்கு தடுக்கப்பட்ட ஒரு செயல்பாடு. இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். பிழையான ஒரு செயல்பாடு. அப்படி போகின்றவர்கிட்ட நம்ம இதை சொல்லணும், இது பிழையான ஒரு செயல்பாடு. காரணம், ஒரு இணை வைப்பில் ஒரு மௌத்தாகிக்கிறாரு. இணை வைப்பில் மௌத்தாகினவருக்கு அல்லாஹ் தஆலா பாவத்தை என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். இப்படி சொல்கிற நேரத்தில் என்ன கேட்பாங்கன்னா, இவர் நரகவாதி என்று சொல்ல வாரீங்களாண்டு. நாங்கள் அவரை பற்றி தனிப்பட்ட ரீதியான எந்த தீர்ப்பும் நம்ம சொல்ல வரலை. அவருடைய எண்ணம், அவருடைய செயல்பாடு, அதுக்கு அல்லாஹ் தஆலா தீர்ப்பு சொல்ல போதுமானவன். எங்களுக்கு கேட்கப்படுகின்ற கேள்வி என்னன்னு சொன்னால், இணை வைப்பவரை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான், அவர் இணை வச்சார்ன்றது எங்களுக்கு கன்ஃபார்ம். இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த ஜனாசால நாங்கள் என்ன செய்யக்கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது என்பதுதான்.